ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையங்களுக்கு வணக்கம். இது தமிழ் வருடப்பிறப்போட ராசி பலன். தமிழ் வருஷம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரோதி வருடம். இந்த வருஷத்தோட ராஜா அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான், மந்திரி அப்படின்னாக்கா சனி பகவான். இப்போ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது, ராஜாவும் மந்திரியும் நட்பு கிரகங்களாக வரும்போது பார்த்திங்கனாக்கா அரசியல் அமைப்புலாம் நல்லாயிருக்கும், முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும், அரசியலில் புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படும், நல்ல மினிஸ்டர்ஸு அல்லது இந்த அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களாம் நல்லபடியாக செயல்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது ரெண்டு பகை கிரகமாக வர்றதுனால பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம் அரசியல் சூழ்நிலைகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சுக்கிரன் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் வர்றதுனால, அப்போ அது ஒரு இயற்கை சுபகிரகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம் மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் விளைச்சல் விவசாயம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விவசாயங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மழை எப்படி இருக்குன்னா மழை நல்லபடியாக இருக்கும். அப்போ குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அரசியலமைப்பில் ஒரு சில மாற்றங்களும் குழப்பங்களும் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் பார்த்திங்கனாக்கா மாற்றங்களை சந்திக்கும். அதாவது இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இந்த வருஷம். ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கனாக்கா ராஜாவாக இருக்கிறதுனால செவ்வாய் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கும். அதிகாரம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு போர் கிரகம். அது எதையுமே ஒரு சாஃப்டாக டீல் பண்ணாமல் எடுத்தோம் கவுத்தங்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆக்டிவேஷனான ஒரு பிளானட்டு. அப்போ அதோட தாக்கம் பார்த்திங்கனாக்கா அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அரசாங்கத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஏன்னா சனி மந்திரியாக வர்றதுனால இப்போ ரெண்டு கிரகமும் ஒற்று போகாத சூழ்நிலை இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் குழப்பமும், ஏற்கனவே அது குழப்பத்தில் தான் இருக்கும், பட் இந்த வருஷம் இன்னும் கூடுதல் பிரச்சனைகளை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விவசாயம் நல்லாயிருக்கும், விளைபொருட்கள் நல்ல விலைக்கு போகும், காய்கறியோட விலைகள்லாம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மழை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த குரோதி வருஷத்துக்கான பலன். சரி, மேசராசிக்கு இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு, இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்களோட பயிற்சி இந்த குரோதி வருஷத்தில் உண்டு. ஒன்று சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பயிற்சி இருக்குது. அதை விட்டால் பங்குனியில், அதாவது வருஷ கடைசீட்டில் 2025 சனி பயிற்சி இருக்குது. சரி, இதில் இப்போ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கனாக்கா மேசராசிக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2024 முதல்ல நீங்கள் சந்திக்க போகிறது குரு பயிற்சி தான். சனி பார்த்திங்கன்னா வருஷ கடைசீட்டில் தான் இருக்குது. அது 2025 தான் நடக்க போகுது. அப்போ சனி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கும்பத்திலே தான் இருக்க போகிறாரு. இதில் குரு மட்டும் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு போகிறாரு. உங்களோட ஜென்ம குருவாக இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது வரைக்கும் கடந்த காலத்தில் இருந்த கசப்புணர்ச்சிகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குடும்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குரு 2ல் இருக்கும் போது. ஆனால் குருவோட பார்வைப்படக்கூடிய இடம் அதெல்லாம் மிக சிறப்பாக இயங்கும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மாமன் வழி சொந்தங்களால் விரயமும் செலவும் பார்த்திங்கன்னா ஏற்படும். வண்டி வாகனம் வீடு சொத்து தொடர்பான நன்மைகள் ஏற்படும். தாயாரால் நன்மைகள் ஏற்படும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழப்பம் ஏற்படும். குழந்தைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு இந்த வருஷம் தடைப்படலாம். அல்லது குலதெய்வத்துக்காக ஏதாவது செய்யணும் போகணும் வரணும்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிறதுக்கான ப்ராசஸ்கள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்களா, அதெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நோக்கி நகரும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
திருமணம் அப்படிங்கிறது திருமணத்துக்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தையாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். குடும்பத்துக்காக அதிக உழைப்பும் குடும்பத்துக்காக நிறைய செலவும் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் மொரோவர் இந்த குரோதி வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆகச்சிறந்த பல நன்மைகளை தந்து அரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நோக்கி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த கடந்த கால கசப்புணர்ச்சிகள்லாம் மாறி ஒரு புது பொலிவோட மேசராசி வந்து பார்த்திங்கனாக்கா தனது வெற்றி பயணத்தை நோக்கி நகரும் அற்புதமான நாட்கள் தான் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் மேசராசிக்கு இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு வருடம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.